ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா கிண்டிகிட்ருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்து கேரட்டை வந்து நறுக்கி அதில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி அதில் போட வேண்டியது தான். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வெட்டி அதில் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேக விடுங்க. லைட்டாக வேக விடுங்க. அது வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் அது நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் இப்போ அரிசி போட்டு அதில் கிண்டணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அப்படியே நான் வந்து சாதாரண வீட்டு அரிசி தான், கடை அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி அரிசிலாம் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி வச்சோம்னா அதுக்கு வந்து அப்படியே டபுள் 3 டம்ளர் இல்லைனா அதுக்கும் கொஞ்சம், ஏன்னா காய் வேகணும் இல்லையா. அப்போ 3.5 டம்ளர் வச்சு நல்லா கிண்டிட்டு அதில் கொஞ்சம் அரிசிக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சோம்னா அதில் ஒரு புதினா இலை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் அரிசி போட போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மிளகா மட்டும் போட்டும் செய்யலாம். நான் வந்து வீட்டில் தேவையான வீட்டு தூள் இருக்கு இல்லையா, குழம்பு தூள், அதை போட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து வீட்டுத்தூள் வந்து இதில் போட்டு கிண்ட போகிறோம். ஸோ இப்போ வீட்டுத்தூள் போட்டாச்சு. வீட்டுத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 1.5 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். கீழே பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடணும். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த ஒரு சொம்பில் வந்து நான் கணக்கு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ கீழே தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக காய் வேகிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு பச்சை வாடை அந்த மிளகாத்தூள் வாடை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அரிசி போட வேண்டியதுதான். ஸோ நான் வந்து கம்மியாக தான் எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு இது போதும். குவான்டிட்டி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என் பசங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து வதக்கியாச்சு. இப்போ நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். அரிசி வந்து நான் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அரிசியை வடிச்சிட்டு இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இதை கொஞ்சம் நேரம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து கிண்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அளந்தோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே டபுள் த ரேஷியோ போடணும். ஸோ காய்க்கு ஒரு 1/2 டம்ளரும் இதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணியும் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து அந்த என்னது பட்டாணி, அந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த காய்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பை போட போகிறோம். ஸோ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் புதினாவை தூவி விடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் கிள்ளி போடலாம்.
இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஸோ வந்து அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டோன்னா இறக்கிடலாம். பிரியாணி ரெடி. கட். இப்போ குக்கரை மூடிடலாம். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு போனாலும் அது உங்கள் இஷ்டம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஆரம்பிச்சிடலாம். 2 விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணோம். 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணால் பிரியாணி ஓவர். ஸோ குக்கரில் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணிக்கான குழம்பு நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இலை போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சோன்னா ஒரு விசில் வந்துருக்கு பிரியாணிக்கு. செகண்ட் விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து, இது வந்து நான்வெஜ் கிடையாது, ஸோ வாசனைக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் போதும். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போடுவோம். விசில் 2 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வதங்கினதுக்கப்புறம் இதை சீக்கிரம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கிட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி ஒரு தக்காளியை அதில் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம தக்காளி போட்டு கிண்டியாச்சு. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கை போட்டு, ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப என்னோடய ஃபேமிலியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, இது 3 போட்டிருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா கிண்டினதுக்கப்புறம் தேவைக்கான எங்கள் வீட்டு தூள், மிளகாத்தூள் ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த தூளில் வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுவேன். தேவைக்கான உப்பை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அந்த கேப்பில் வந்து தேங்காய் வந்து துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி, தேங்காய் அரைச்சி ஊற்றி குக்கரை விசில் வந்து 2 விசில் வர வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சா குழம்பு ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வடை போடுற வரைக்கும் போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா கருகிடும். குழம்பு மிச்சம் இருந்தாலும் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு வந்து என்னோடய வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறாங்கங்கிற ரெசிபி நான் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த மிளகாத்தூளை வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜுனா 2 ஸ்பூன் போடுங்க, நான்வெஜ்ஜுனா ஒரு 4-5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுங்க, அவ்வளோதான். 4-5 ஸ்பூன் அதுக்கு, இதுக்கு வந்து 2 ஸ்பூன், அவ்வளோதான் கணக்கு. 4 பேர் நான் சொல்கிறது. உங்களோட நம்பரை வச்சு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைக்கிறது கூட்டுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நாள் ரெசிபி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டா குழம்பு ரெடி. ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப சூப்பராக, டேஸ்டியாக செய்யலாம். குருமா வந்து உருளைக்கிழங்கு குருமா எல்லாருக்குமே பிடிக்கும். என் பையன் பிரியாணி குழம்பு இல்லாமல் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்காக இந்த ப்ரிப்ரேஷன். இல்லைனா நம்ம வெறுமனே வெஜ் பிரியாணி மட்டும் வெங்காய பச்சடியோடு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது கூட வந்து நீங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், அதை போட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
இன்னும் 2 கரண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. இல்லைனா முட்டையை வந்து அவிச்சு மசாலா முட்டை மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் அதோட சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். ஸோ வெஜ் பிரியாணியோட நீங்கள் வந்து இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இல்லைனா அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் செம்மையான ரெசிபி, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. இப்போ இது ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். ஸோ ஊற்றணுன்னு பாருங்கள். ஸோ அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து குக்கரை வந்து தேவைக்கான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்தோடனே குழம்பும் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரை மூடுறேன். தேவைக்கான உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ குக்கரை மூடிடலாம். இதில் விசில் இது காற்று வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்து போட்டுட்டு 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதான். பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்கிற சாதாரண சாப்பாட்டு அரிசியை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். பிரியாணி அரிசி வச்சு செய்யலை. நமக்கு வந்து பிரியாணி அரிசியெல்லாம் போட்டு பண்ணினா தான் பிரியாணி அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு யூஸ்வலாக சாப்பிட்றதுனால நமக்கு எல்லாமே செட் ஆகும். ஸோ அப்படி கிண்டி விட்டிங்கன்னா வாவ், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கலை. பிரியாணி அப்படி இப்படிலாம் இல்லை. இதில் பட்டாணி அதெல்லாம் நிறைய காய்கறி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நான் வந்து வெறும் கேரட்டும் பொட்டேட்டோ ப்ரெசன்ட் பண்ணுவோம். குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சு. ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஆஃப் பண்ணோன்னே ஆறுனதுக்கப்புறம் நான் பரிமாறி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பரில் போட்டு வெங்காயத்தை நறுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் தயிர், அது கூட கொஞ்சம் உப்பு, ஒரே ஒரு அரை பச்சை மிளகாய். நீங்கள் பெரிய மிளகாய் இருந்தால் அரை பச்சை மிளகாய் போடுங்க. கொஞ்சமாக ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ நீளத்துக்கு வந்து பீஸாக வெட்டி ஒரு பச்சை மிளகாய் அதில் போடுங்க. போட்டுட்டா கிண்டி விட்டுட்டிங்கன்னா வெங்காய பச்சடி ரெடி. ஸோ பிரியாணி ரெடி, குழம்பு ரெடி, வெங்காய பச்சடி ரெடி. இதை ப்ரெசென்ட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி. வெஜிடபிள் பிரியாணி வித் வெங்காய பச்சடி அண்ட் வந்து இது உருளைக்கிழங்கு குருமா. ஸோ இது 3த்தையும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட நான் சொன்ன மாதிரி எண்ணெய் கத்திரிக்காயும் சேர்த்து ஆட் பண்ணால் செம்ம எம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஆவி பறக்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் பாருங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வளர்றேன் கடந்து. ஓகே ஃபைன். மணி ஆகிடுச்சு, பசிக்குது. ஸோ செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.